ரஜினி அம்மா ஆன்மீக அறநங்கை, மந்த்ரா ஆன்மீகம் இல்லாத பொருளாதார திருநங்கை. கமிஷன் ஆஃபீஸில் நிறைய திருநங்கைகளை அழைத்து கொண்டு போய் மந்த்ரா மேலே என்ன புகார் கொடுக்குதுன்னா, அறவாணிகள் அதாவது திருநங்கைகளுடைய சட்டத்திட்டத்தை மீறிவிட்டது. இந்த ஜமாத்தை கட்டுப்படுத்துகிறவர்கள் ரஜினி அம்மாவும் ஒரு ஆள். ரஜினி அம்மா இந்த அமைப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுது. நான் தான் தலைவர், நான் சொல்றதான் சட்டத்திட்டம், நான் சொல்லுவதை நீங்க கேட்கணும். அப்படி இல்லைன்னா ரஜினி அம்மாவை பகைத்து கொண்டு யாருமே திருநங்கையே இருக்க முடியாது. மந்த்ரா என்ன கேட்குதுன்னா, சாதாரண நபராக இருந்த நீ இவ்வளவு கோடி பணம் வருவதற்கு நீ பல முறை சட்டத்திட்டத்தை மீறியிருக்க, அறவாணிகளை பலியாக்கியிருக்க, பல அறவாணிகளை நீங்கள் பாலியல் தொழிலுக்கு தள்ளி விட்டுருக்க, இப்படி தான் நிறைய புகார் கொடுக்குது. ரஜினி அம்மா ஒரு ஆணை திருமணமே பண்ணுது. திருமணம் பண்ணி நான் திருநங்கைன்னு நிரூபிக்குது. ஆனால் அறுவை சிகிச்சையே செய்யாமல் ஆணுறுப்போடு இந்த திருநங்கைகள் இந்த அமைப்பில் இல்லாமல் திருநங்கையாக அவங்க வேலை செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 1000 ரூபா வருமானம் வருதுன்னா பாதியை அந்த ஜமாத்துக்கு நாய்க்கு கொடுத்துடணும். அப்படி கட்டுப்படாதவர்கள் ரவுடிகளை ஏவி விடப்படுவார்கள். இந்த குண்டர்கள் இவர்களுடைய கட்டுப்பாடு இருக்காங்க. இவர்களுக்குள்ள ரகசியமாக இருந்த சண்டை இப்போ பொது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்ல வாரம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கு. புதுசா ஒரு பஞ்சாயத்து கிளம்பி இருக்கு. அதாவது இந்த திருநங்கைகளுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. ஆமா. அதாவது ஒரு பிரபலமான ஆன்மீக சாமியார் ரஜினி அம்மாளுக்கும் அவங்க ஆப்போசிட் டீம் மந்த்ரா அவர்களுக்கும், அவங்களும் திருநங்கை, இவங்களுக்குள்ள ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ ஒரே கலபரமா இருக்கு. அந்த செய்தியெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். இல்லை, இப்போ ரஜினி அம்மா ஆன்மீக அறநங்கை, மந்த்ரா அவர் ஆன்மீகம் இல்லாத பொருளாதார திருநங்கை. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, கமிஷன் ஆஃபீஸில் நிறைய திருநங்கைகளை அழைத்து கொண்டு போய் மந்த்ரா மேலே என்ன புகார் கொடுக்குதுன்னா, அறவாணிகள் அதாவது திருநங்கைகளுடைய சட்டத்திட்டத்தை மீறிவிட்டது. இதுதான் புகார். இந்த ஜமாத் அமைப்பு. இந்த ஜமாத்தை கட்டுப்படுத்துகிறவர்கள் ரஜினி அம்மாவும் ஒரு ஆள். இந்த ஜமாத் என்பது அறநங்கைகளுக்கான சட்ட திட்டங்களை விதிகளை வகுத்து வைத்திருக்கிற அமைப்பு. இந்த அமைப்பு இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இவர்களுக்கு சமூக பாதுகாப்பு, அரசை அணுகுவது, பொதுநல தொண்டு அமைப்புகளை அணுகுவதற்கான அமைப்பு அது. இப்போ ரஜினி அம்மா இந்த அமைப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுது. நான் தான் தலைவர், நான் சொல்றதான் சட்டத்திட்டம், நான் சொல்லுவதை நீங்கள் கேட்கணும். அப்படி இல்லைன்னா இதிலிருந்து நான் வெளியே அனுப்பிச்சிடுவேன். இப்போ ஏன்னா ரஜினி அம்மாட்ட வண்டி, வாகனம், காரு, பணம், நகை இப்போ கோடிக்கணக்காக சேர்ந்துருச்சு. இந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த அம்மாள்கிட்ட நிறைய திருநங்கைகள் உதவி கேட்டு போனால் உதவி செய்யுது, வட்டி கொடுக்குது, ஃபைனான்ஸ் பண்ணுது. அப்போது ரஜினி அம்மாவை பகைத்து கொண்டு யாருமே திருநங்கையே இருக்க முடியாது. ஏன்னா பொருளாதார உதவியும் செய்யுது, ஆன்மீக உதவியும் செய்யுது, எந்த நேரத்தில் போனாலும் யார் வேண்டுமானாலும் ரஜினி அம்மாட்டு பாதுகாப்பில் இருந்துக்கலாம். இதுதான் இந்த ஜமாத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமிக்க சக்தியாக ரஜினி அம்மா மாறுது. இப்போ மந்த்ரா என்ன சொல்லுது, உனக்கு நீ ஜமாத்தினுடைய சட்டத்திட்டங்களை நீ மீறிட்ட, உனக்கு இதை தலைமை தாங்க தகுதி இல்லை, நீ இதை வைத்து பல கோடி ரூபா பணம் சம்பாரிச்சிட்ட, காரு, ஆளம்பு, அரசியல்வாதி, எல்லா ரவுடி, குண்டாசு எல்லாம் வைத்திருப்பது ஜமாத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு முரணானது, நீ எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு அருகதை இல்லை. மந்த்ரா தனி ஒரு குழுவாக இயங்குது. இந்த அம்மா
மந்த்ரா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் கமிஷன் ஆஃபீஸில் போய் ரஜினி அம்மா புகார் கொடுக்குது. அப்போது மந்த்ரா என்ன கேட்குதுன்னா, சாதாரண நபராக இருந்த நீ இவ்வளவு கோடி பணம் வருவதற்கு நீ பல முறை சட்டத்திட்டத்தை மீறியிருக்க, அரவாணிகளை பலியாக்கியிருக்க, பல அரவாணிகளை நீங்கள் பாலியல் தொழிலுக்கு தள்ளி விட்டுருக்க, இப்படி தான் நிறைய புகார் கொடுக்குது. அரவாணிகளை வைத்து நீயோ பாலியல் தொழிலை பண்ணுற இந்த சண்டை தான் இப்போ தெருவுக்கு வந்துருச்சு. வந்த பிறகு அரவாணிகள் 2 குழுவாக பிரிஞ்சிடுறாங்க. ஒன்று மந்த்ரா கோஷ்டி, ஒன்று ரஜினி அம்மா கோஷ்டி. மந்த்ரா கோஷ்டி ரஜினி அம்மா கோஷ்டியோடு இணைவதில்லை. ரஜினி அம்மா கோஷ்டி மந்த்ரா கோஷ்டி பார்த்தா எதிராளியாக பார்க்குறாங்க. இந்த சண்டை உச்சபட்சமாக போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சென்னை பேஸ் அரவாணிகள் 2 கோஷ்டியாக மாறி போயிட்டாங்க. சார், இப்போ இங்கே முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஜமாத் அமைப்பு அப்படிங்கிறதே வந்து திருநங்கைகளுக்கு கூட்டமைப்பு. ஆமாம், எல்லா ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பு ஜமாத்து. ஆமாம். அந்த மந்திராங்க திருநங்கை என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ரஜினி அம்மா வந்து திருநங்கையே கிடையாது, அவங்க ஒரு ஆம்பளை, அவங்க வந்து ஆபரேஷனே பண்ணல, ஆனா திருநங்கைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. திருநங்கை ஏமாத்துறாங்க, ஆன்மீகவாதி ஏமாத்துறாங்க, மக்களையும் ஏமாத்துறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது ரஜினி அம்மாவை பொறுத்தவரை ரஜினி அம்மா ஒரு ஆணை திருமணமே பண்ணுது. திருமணம் பண்ணி நான் திருநங்கைன்னு நிரூபிக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கிற புகாரின் அடிப்படையில் பார்த்தா அறுவை சிகிச்சையே செய்யாமல் ஆண் உறுப்போடு திருநங்கைகள் இருக்கக்கூடாது. இதுதான் சட்டம், சட்ட விதி. ஆனால் ரஜினி அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆண் உருவத்திலேயே அந்த அம்மா வாழுது. அந்த அம்மாவுக்கு திருநங்கைக்கான எந்த அறிகுறியும் இல்லை, திருநங்கைக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இல்லை. இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிப்பதற்கு, வட்டி தொழில் பண்ணுவதற்கு, குண்டர்களை வைத்துக் கொள்வதற்கு, ஆன்மீக குறி சொல்வதற்கு மட்டுமே இந்த திருநங்கை வேஷம் போடுது. இதுதான் மந்த்ராவுடைய குற்றச்சாட்டு. ஆனால் ரஜினி அம்மா என்ன சொல்லுதுன்னா, நீ சொல்லுவதெல்லாம் நான் கடந்துட்டேன். நான் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு காலமாக அத்தனை திருநங்கைகளும் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். நான் கூவாகத்துக்கு குழுவோடு போகிறேன். கூவாகம் திருவிழாவில் எனக்கு வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய, பம்பாய், டெல்லி, கல்கட்டா இங்கிருந்து வரக்கூடிய அத்தனை பேருமே எனக்கு சிறப்பு மரியாதை கொடுக்குறாங்க. அவர்களே ஏற்றுக்கொண்டவரை நீயே என்னை புகார் சொல்கிற? என்னை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மும்பையிலிருந்து வரக்கூடிய, கல்கட்டா, டெல்லி வரக்கூடியவர்களை என்னை ஏற்றுக்கிட்டான். நீ சாதாரணமாக சென்னையில் இருக்கிறாள், என்னை புகார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஜமாத்தை நான் தான் கட்டுப்படுத்துவேன், ஜமாத்து எனக்கு தான் கட்டுப்பட்டது. என்கிட்ட நிறைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. இந்த புகாரெல்லாம் அவர்கள் என்ன நிராகரிச்சிட்டாங்க. இந்த புகாரை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் என்னை அங்கீகரிக்க மாட்டாங்க, இவ்வளவு பேர் வரமாட்டாங்க, இவ்வளவு ஆன்மீக கூட்டம் வராது, இவ்வளவு ஜோசியம் பார்க்க ஆட்கள் வரமாட்டாங்க. என்ன திருநங்கை கடவுளுடைய அவதாரம், கூவகம் கூத்தாண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார், கூத்தாண்டவருடைய நல்ல பிள்ளை நான். அதனால் எனக்கு மந்த்ரா சொல்லுகிற குற்றச்சாட்டு 1% கூட என்னை கட்டுப்படுத்தாது. இந்த மந்த்ராவுடைய குற்றச்சாட்டு போலியான குற்றச்சாட்டு, தொழில்முறை போட்டி. மந்த்ரா வந்து என்கிட்ட நான் சொல்லுவதை கேட்டு இந்த ஜமாத் கட்டுப்பாட்டுக்குள்ளே மந்த்ரா வந்தால் நான் மன்னிச்சிட்றேங்குது அந்த அம்மா. ஆனால் மந்த்ரா, உன்னை நான் இந்த ஜமாத்திலிருந்து வெளியேற்றாமல், ஜமாத்தில் போலியான நபர் நீ, அதனால் உன்னை அம்பலப்படுத்தாமல் கூவகம் போய் கூத்தாண்டவர் முன்னிலையே உன்னை அம்பலப்படுத்துவோன்னு மந்த்ரா சொல்லுது. ஆக இந்த புகார் மூலம் 2 குழுக்கள் உருவாகி, 2 குழுக்களும் ஒருவர் நீங்கள் மந்த்ரா குழு, ரஜினி அம்மா குழு, இதுதான் சென்னையை சேர்ந்த திருநங்கைகளுடைய இன்றைய நிலை.
இப்போ மற்ற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத் அமைப்புக்கு ஒரு தலைவர் தான் இருக்கிறாங்க. ஆனால் சென்னையில் மட்டும் 21 தலைவர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து 20 லட்ச ரூபா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஜமாத் அமைப்புக்கு வரணும் அப்படின்னா திருநங்கைகள் வந்து 20 லட்ச ரூபா கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா அது 5 கோடி ரூபா ஆகுது. இதெல்லாம் வச்சுட்டு சாதாரண திருநங்கைகள் வந்து பிச்சை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நாயக்கு இவங்கெல்லாம் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க. கழுத்து நிறைய செயின், நகை, காரு, லக்ஸரி காரு, ஆடம்பர வீடுன்ட்டு இந்த திருநங்கைகளை கொத்தடிமையா பயன்படுத்தி வாழ்றாங்கன்னு மந்த்ரா அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, உண்மைதான் அது. அதாவது இவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, இதற்காக இவர்கள் இந்த ஜமாத்து நாயக் சிஸ்டம்லாம் வட இந்தியாவில் முதல்ல ஆரம்பிச்சது. தாதாக்கள் என்ன பண்றான், சில திருநங்கைகளை வைத்து நீங்க அத்தனை பேரும் இந்த அமைப்புக்குள்ள வந்துடணும். இந்த நாயக்குங்கிற வார்த்தை, ஜமாத்துங்கிற வார்த்தையே வட இந்திய வார்த்தை தான். இத பம்பாயிலாம் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் இருக்காங்க. இந்த திருநங்கைகள்லாம் அசல் பெண்களை போலவே இருப்பார்கள். நீங்க மிகப்பெரிய வட இந்திய மார்வாடிகள் தங்களுடைய அந்த புறத்து ஆசை நாயகிகளை பாதுகாப்பதற்காக ஆண்களை பவுன்சர்களாக வைத்திருந்தா அவர் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்களே நீங்கள் இந்த பவுன்சர்களை நீங்கள் மிகப்பெரிய மார்வாடிகள், வசதி படைத்த நில சுவார்ந்தார்களுடைய அந்த புறத்து நாயகியோடு இவர்களே காதல் கொண்டுருவான். அதனால இந்த அரவாணிகளுக்கு டிமாண்டு. இந்த அரவாணிகள் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால அந்த புறத்து நாயகிகளுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு உடல் ரீதியாக எந்த தொந்தரவும் இல்லை. இதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஜமாத்து நாயக்கு இப்படி அதிகார மையமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எல்லா திருநங்கைகளுமே பேஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா மும்பை தான். மும்பையிலிருந்து அப்படியே இந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ சென்னையை ஆக்கிரமித்து விட்டது. சென்னையில் இந்த நாயக்கு, ஜமாத்து, இந்த அடியாள், ரஜினி அம்மாவை பொறுத்தவரை நீங்கள் எல்லா திருநங்கைகளுக்கும் திருநங்கை அல்லாதவர்களுக்கும் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுது. இதை வசூல் பண்ணுறதுக்கு அடியாட்கள் தேவை. ஆனால் அடையாள திருநங்கைங்கிற பேரில் பணம் கொட்டுகிறது, வருமானம் நிரம்புகிறது. இதை ஃபைனான்ஸ் தொழில் செய்வதற்கு நீங்கள் லோக்கல் தாதாக்கள் தேவை. இதுதான் வட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சென்னையில் முழுமையாக இந்த திருநங்கைகள் இந்த அமைப்பில் இல்லாமல் திருநங்கையாக அவங்க வேலை செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 1000 ரூபா வருமானம் வருதுன்னா பாதியை அந்த ஜமாத்துக்கு நாயக்கு கொடுத்துடணும். அப்படி கட்டுப்படாதவர்கள் ரவுடிகளை ஏவி விடப்படுவார்கள், சட்டவிரோத குண்டர்களை ஏவி விடப்படுவார்கள். இந்த குண்டர்கள் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ரஜினி அம்மா கட்டுப்பாட்டிலையோ தாதாக்கள், அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிற தாதாக்கள், குட்டி சமூக விரோதிகள். அப்போ இவர்களுக்கு பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இவர்கள் இந்த அமைப்பிலிருந்து நீங்கள் மாதம் இவருடைய உழைப்பில் பாதியை கொடுக்க வேண்டிய அளவுக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள். இதுதான் மந்த்ராவுக்கும் ரஜினி அம்மாவுக்கும் உள்ள சண்டை. வட இந்தியாக்களில் முழுக்க பெரிய பெரிய தாதாக்கள் 5 மர்டர் பண்ணவன், 10 மர்டர் பண்ணவன், இப்போ போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளி கட்டுப்பாட்டில் தான் இந்த திருநங்கைகளுடைய தலைமையே இருக்குது. நாயக்னா மிலிட்ரி வார்த்தை அது. கமாண்டர், ஜெனரல், மேஜர் ஜெனரல்ங்கிற மாதிரி நாயக்னா அவர் தான் தலைமை. இந்த தலைமைக்கு பல கோடி ரூபாய் வசூலாகுது. போகக்கூடிய சில சமரச பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கூடிய விரைவில் 2 பேருமே ஏதாவது வழக்குன்னு வந்து பதியப்பட்டால், நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு வந்தால், இந்த நாயக்கு, ஜமாத்து அத்தனையும் பொதுவெளிக்கு வரப்படும். இவர்களுக்கு யார் பின்னணி, இவர்களுக்கு யார் பாதுகாப்பு, இவர்களுக்கு எத்தனை கோடி பணம் வருது, வரி கட்டுறாங்களா, சொத்து வாங்கினது எப்படி, லக்ஸரி கார் வாங்கினது எப்படி, அப்பார்ட்மெண்ட் எப்படி, கோயிலில் பணம் கோடி ரூபாய் இப்படி
பல விஷயங்கள் வெளி உலகத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர்களுடைய சண்டை நீங்கள் வெளி உலகத்துக்கு பரவுமானால் கண்டிப்பாக பல மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மந்த்ரா அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, திருநங்கைகள் வந்து நிறைய சமூக விரோத செயல்கள் செய்கிறாங்க. அதாவது மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட காசை அடித்து கொடுங்கிறது, அப்புறம் வந்து இந்த பாலியல் ரீதியான தொழில்கள் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகத்தான், அதாவது அவங்க மேலே இருக்கிற குற்றத்தை வந்து ஒத்துக்காமல் அவங்கள ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏதோ வரும்போது ஒரு பாதுகாப்பு கொடுக்குறது, அந்த சமூக விரோத செய்கிற திருநங்கைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஜமாத் அமைப்பு யூஸ் பண்ணுது. ஸோ இவங்களே திருநங்கைகளை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க, அதனால இந்த ஜமாத் அமைப்பை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு மந்த்ரா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, அதுலேயும் உண்மை இருக்குது. ஏன்னா இந்த ரஜினி அம்மாவுடைய அரசியலை பார்த்தா அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கை ரஜினி அம்மாவுக்கு இருக்குது. யார் மீது நீங்கள் பாலியல் வழக்கோ அல்லது வழிப்பறி வழக்கோ ஏதோ ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது காவல் நிலையத்திலே பேசி முடிக்கப்படுகிறது. என்ன காரணம்? ரஜினி அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ். உடனே அங்கே 4 வக்கீல் போயிடுவாங்க, காவல்துறை அதிகாரி கவனிக்கப்படுவார், இந்த வழக்கு நீ காணாமல் போகும். அப்போ இது நாளடைவில் குற்றவாளிகள் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. குற்றவாளி மேலும் மேலும் குற்றம் செய்தால் பாதுகாக்கிறதுக்கு ஆள் இருக்கு, பாதுகாக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னா குற்றவாளி திருந்தறதுக்கு வாய்ப்பில்லை. சிறைக்கு போனால் பெயில் எடுத்துடுறாங்க, இல்லை சிறைக்கு போவதற்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே பஞ்சாயத்து முடிக்கப்படுகிறது. இப்படியான ஒரு பாதுகாப்பை ரஜினி அம்மா தரப்பு செய்துன்னு மந்த்ரா குற்றச்சாட்டு பண்ணுது. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மைதான். இந்த பொதுவெளியில் இன்னும் வருமானால் பல ரகசியங்கள் வெளியே வரும். யாராட்ட வழிப்பறி பண்ணாங்க, யாராட்ட கந்து வட்டி வாங்கினாங்க, யாரார கடத்திட்டு போனாங்க, யாரார் தாதாக்கள் கட்டுப்பாடு இருக்காங்க, அந்த தாதா இன்னும் கார் வச்சுருக்கான், அந்த தாதாக்கு எவ்வளோ மாத சம்பளம், எத்தனை ஏரியாவில் தாதா இருக்கான், எத்தனை ஏரியா இருக்கக்கூடிய திருநங்கைகளை இந்த ரஜினி அம்மா கட்டுப்படுத்துது, இப்படி பல உண்மைகளை மந்த்ரா வெளியே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மந்த்ரா அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரு ஆப்ரேஷனே பண்ணாத நீ எப்படி திருநங்கைன்னு ஒன்று சொல்லிப்ப, இது நீ ஒட்டுமொத்த திருநங்கை சமூகத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆப்ரேஷன் பண்ணலன்னா திருநங்கைன்னு கூப்பிட முடியாதா சார்? இல்லை, நீங்கள் ஆண் உறுப்போடு இருக்கிறவர் திருநங்கை அல்ல. ஆண் பாலினம், அதாவது ஆணும் சேராமல் பெண்ணும் சேராமல் இருக்கக்கூடியவர்கள் தான் திருநங்கை. அப்போ இந்த திருநங்கைங்கிறதுக்கு இதுதான் தகுதி. நீங்கள் ஆணுடைய உடம்புல பெண்ணுடைய ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்த பிறகு அவர்களுடைய நடை உடை பாவனை பூரா எப்படி மாறிடும்? பெண்ணாக மாறிடும். பெண்ணுக்கு உண்டான நளினம் வந்துடும். இதுதான் பாலின வேறுபாடு. திருநங்கை அடையாளமே அதுதான். ஆணோடு நீங்கள் ஆண் உடலோடு ஆண் உணர்வோடு இருக்கக்கூடிய ஒருவரை திருநங்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா திருநங்கைக்கு உண்டான எந்த விதமான கூறும் இல்லாத ஒரு ஆண் திருநங்கை வேஷம் போட்டுட்டு வசூல் பண்ணுவதற்கு, திருநங்கை அமைப்புக்கு தலைமை தாங்குவதற்கு, ரெண்டாவது ஆண் சொல்லுகிற குறியை ஜோதிடத்தை விட திருநங்கை சொன்னால் பழிக்குன்னு நினைக்கிறான், திருநங்கை சாப விட்டா பழிக்குன்னு நினைக்கிறான். அப்போ அந்த இதுதான் இப்போ ஆணா பெண்ணா இந்த விஷயத்தை ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி. ஏன்னா அந்த அம்மா 5 வருஷமாகவே இந்த வேஷம் தான் போடுது. அப்போ வராத குற்றச்சாட்டு இப்போ ஏன் வருதுன்னா பொருளாதார சண்டை, பண சண்டை. அந்த அம்மாவும் ஃபைனான்ஸ் பண்ணுது, இந்த அம்மாவும் ஃபைனான்ஸ் பண்ணுது. வட்டி கொடுத்துருக்காங்க, வட்டி கொடுக்குற சில ஆட்கள், அடியாட்கள், புது ஃபைனான்சியர் பணம் வேணும்னா பெரிய பெரிய தொழிலதிபர்களை வந்து வாங்கிட்டு போகிறான், லட்சக்கணக்காக வாங்கிட்டு போகிறான், 10 லட்சம் 20 லட்சம்னு. அப்போது இந்த தொழிலை வளர்ச்சி அடைவதற்காகத்தான் திருநங்கை வேஷம். இதுதான் மந்த்ரா ஆட்கள் கொஞ்சம் பேர் பணம் வாங்கிட்டு கொடுக்கல மந்த்ரா ரெக்கமெண்டேஷனில். இதுதான் இப்போ சண்டை. பணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம், நம்ம ஒரு 30 பேர் வாங்கினா 3 கோடி ஆச்சு. கோடிகள்லாம் இப்போ சாதாரணமாக திருநங்கைகள் வட்டி கூடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கங்கிறது தான் இப்போ மந்த்ராவுக்கும் ரஜினி அம்மாவுக்குமான சண்டை. அவங்க வைக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இளநி வித்துக்கிட்டு இருந்த, மீன் வித்துக்கிட்டு இருந்த, பூ வித்துக்கிட்டு இருந்த, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இளநி வித்து பூ வித்து மீன் வித்துக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு இவ்வளோ கோடி சொத்து எப்படி வந்தது? பெரிய அளவில் பங்களா 5 கோடி ரூபா பங்களாலாம் வந்தது. உன்ன மாதிரி மற்ற திருநங்கைகள் பிச்சை தானே எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி நியாயமா இருக்குல்ல சார்? இல்லை, நியாயம்தான். திருநங்கைகளை ஒட்டுமொத்தமாக
ரஜினி அம்மா என்ன பண்ணுதுன்னா குத்தைக்கு எடுத்துக்குது. நான் உனக்கு வீடு தங்கறதுக்கு வீடு தர்றேன், உனக்கு வசதி வாய்ப்பு பணம் சாப்பாடு சரக்கு பிரியாணி எல்லாம் தர்றேன், உனக்கு எவ்வளோ கிடைக்குதோ பாதி எனக்கு கொடுத்துரு, உனக்கு நான் போலீஸ் பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு, உனக்கு நல்ல வீடு ஃப்ளாட்டு உடை உணவு எல்லாம் இதுதானே அடிப்படை தேவை. அப்போது இது எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் அவுட் சோர்ஸ் லேபர் கான்ட்ராக்ட் இருப்பான்ல, ஒரு கம்பெனிக்கு 1000 லேபர் வேணும், ஏப்பா சம்பளத்தில் 10% கொடுத்துரு, அவனுக்கு ஒரு 20,000 சம்பளம்னா 2,000 யாருக்கு கொடுத்துருவான்? லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்துருவான். அப்போ 100 பேர் போனான்னா 100 × 2,000 2 லட்ச ரூபா வந்துடும், 1000 பேர் போனால் 2 கோடி ரூபா வந்துடும். இப்படி தான் இதெல்லாமே நீங்கள் திருநங்கை தொழில் வட இந்தியாவில் பூரா வியாபாரமாக்கப்பட்டதை போல இங்கும் வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு. எல்லாமே இவர்கள் கட்டுப்பாட்டில், இவர்கள் இப்போ வசதி படைத்தவன் கட்டுப்பாட்டில் தான் எல்லா அமைப்புகளும் இருக்கும். அங்கே ஜனநாயகம் கிடையாது, எல்லாமே படநாயகம் தான். இதுதான் இப்போ ரஜினி அம்மா மந்த்ரா சண்டை. இந்த சண்டை எப்போ முடிவுக்கு வரும் சார்? ஜமாத் முறை ஒழிக்கப்படுமா? இல்லை ஒழிக்கப்படாது. ஏன்னா ஜமாத் முறை வசதி படைத்த மிகப்பெரிய அரவாணி தலைவர்களால் நடத்தப்படுகிறது ஒரு அமைப்பு. இதுதான் அவங்கள பாதுகாக்குது. அப்போ எப்படி அவங்க அதை அமைப்பை கலைப்பாங்க? இந்த அமைப்பு தான் இவர்களை பாதுகாக்குது. இந்த அமைப்பு இல்லைன்னா மற்ற அரவாணிகளை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுக்களை கொண்டு வர முடியாது. அதுக்காக இந்த ஜமாத் அமைப்பு இருக்குது. அதனால் இது எந்த காலத்திலையும் கலைக்கப்படாது. ஜமாத்து தான் இந்த ரஜினி அம்மா மந்த்ரா போன்ற தலைவர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அமைப்பு. ஏழை அரவாணிகளை பாதுகாக்கிற அமைப்பு இல்லை, இவர்களை பணம் கோடிகளை கொட்டக்கூடிய இவர்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு. ஓகே, மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.